நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ராஜி. ஹாய். லக்ஷ்மி எங்க? அவ லேட்டாவும் சொல்லிட்டா. சரி நம்ம சாப்பிடலாமா? என்ன விஷயம் நீங்களும் சாப்பிட வந்துட்டீங்க? ஏங்க தாயும் பிள்ளையும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டதில்ல? சரி என்ன சாப்பிட்ற? ஃப்ரைட் ரைஸ் சொல்லட்டுமா? இல்ல வேணாம், நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். ஓ அப்போ நான் எனக்கு மட்டும் சாப்பாடு சொல்லிக்கிட்டுமா? ஏய், நான் உனக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கும் சேர்த்தா? ஏன்? நீ எல்லாம் அப்படிதான். அப்படியா? ஐயா, இந்த கப்பிள்ஸ் தொல்லை தாங்க முடியல. உங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இல்ல முதல்ல கட்டின புருஷனுக்கு சாப்பாடாக்கி கொண்டு வந்திருக்கீங்க. நீங்களே சாப்பிடுங்க. இல்ல நான் ஷேர் பண்ணிக்க விரும்பல. என்னம்மா கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, ஒரு மாதிரியே நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ரிசப்ஷன் மாதிரி ஏதாவது வைப்பீங்களா? வைக்கணும், ஆனால் இப்போ இல்லைண்ணே, கொஞ்சம் நாள் ஆகும். நல்லதுப்பா. அப்புறம் என்னம்மா சாப்பிட்றீங்க? இல்ல வேணாம், நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். உனக்கு தம்பி? இல்ல, நான் அவருக்கும் சேர்த்து தான் கொண்டு அவரா? வந்திருக்கேன். எவரு? என்னம்மா என் ரெகுலர் கஸ்டமரை பிடிச்சிட்டா நான் எப்படிம்மா வியாபாரம் பண்றது? அண்ணா, அவங்களாம் கல்யாணம் பண்ணவங்க. நீங்க நம்மள மாதிரி பேச்சுலர் பசங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. என்ன வேணும்? ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். அம்பா, லட்சுமி வரல சாப்பிட? இல்லண்ணே, அவங்க வரதுக்கு லேட் ஆகுமா? அப்ப நீ மட்டும் சாப்பிட வந்துட்ட? ஏண்ணா? காதலிக்கிறப்ப பசங்க பொண்ணுங்களை விட்டு சாப்பிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க பசங்களை விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சொல்ல வரீங்க. காப்பி தரேன், குடிச்சிட்டு கிளம்பு. லட்சுமியோட அப்புறம் வந்து சாப்பிடு. பசிக்குதுண்ணே. உனக்கு லட்சுமி வேணுமா வேணாவா? வேணும். அப்ப பட்னி கிடந்து தான் ஆகணும். எதுக்கு இதெல்லாம்? நீ எவ்வளவோ சென்டிமெண்டா அசத்துற, நானும் அசத்தலான்னு தான். சரி இது எப்போ எந்திரிச்சு சமைச்ச? 4 மணிக்கு. அடிப்பாவி, நம்ம ஃபோனை பேசிட்டு ஃபோனை வைக்கும் போது மணி 2 மணி நேரம் தான் தூங்குனியா? யார் தூங்குனது? எனக்கு ராத்திரி பூரா தூக்கமே இல்ல. ஏன்? எப்படி தூக்கம் வரும்? நீ தூங்குனியா? நிம்மதியான தூக்கம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சுன்ற நிம்மதியில் தூங்கினேன். ஓ அப்படியா? ஆமா ராஜி, இதுக்கு மேல நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு தோணுச்சு. மீதி நாள்லாம் உன்னை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியதுதான். ஹலோ, இந்த சீன்ல நானும் இருக்கேன். அப்புறம் சுத்தி இருக்க யாருமே கவனிக்காம நீங்க பாட்டுக்கு லவ் பண்ணிட்டே போறீங்க. ஏய், நாங்க என்ன லவ்வர்ஸா? பார்த்து லவ் பண்றதுக்கு? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். நாங்க எதுக்கு யாருக்காக யோசிக்கணும்? பாருடா. ஆமா, இனி யாருக்காகவும் நாங்க சங்கோஜப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சரிதான். சரி என்ன சாப்பாடு? முருங்கக்காய் சாம்பார். முருங்காவா? ராஜி, இந்த முருங்காய் சாம்பார் மூலியமா நீங்க கார்த்திக் சொல்ல வர மெசேஜ் என்னவோ? பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் மனம் உள்ளது என்பதுதான். என்னது? பின்ன என்ன? திருவிளையாடல் நாகேஷ் மாதிரி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் வரும். ஒரு சாதாரண சாம்பார்ல என்ன மெசேஜ் சொல்ல முடியும்? இது என்ன சாதாரண சாம்பாரா? முருங்காய் சாம்பார். டேய் விர்ரா. நீர்ரா. ராஜ் ஏதோ சொல்ல வராங்க, நீ ஏன்டா தடுக்கிற? ராஜி, இதுக்கெல்லாம் நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கார்த்திக் சாரி. இல்ல மச்சான், அந்த முருங்காய். டேய், புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட வர்றா. ஓகே, என்ஜாய் மீல் வித் முருங்காய். என்ன இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இல்ல, முருங்கா நல்லதுதான். குட் ஃபார் ஹெல்த், குட் ஃபார் ஐஸ். அப்புறம் போதும், அது எதுக்கு நல்லதுன்னு எங்களுக்கு தெரியும். எனிவே தேங்க்ஸ். எதுக்கு? முருங்காய்க்கா? இல்ல லஞ்சுக்கு. பொண்டாட்டி கையால சமைச்ச முதல் சாப்பாடுல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. முன்ன மாதிரி நீ செய்யறதெல்லாம் அழகா இருக்கு. சாப்பாடு டேஸ்டா தான் இருக்கணும். அழகா இருந்தா என்ன பிரயோஜனம்? சூப்பரா இருக்கு ராஜி. பொய் சொல்லாத. இல்ல நிஜமாவே சூப்பரா இருக்கு. பாசத்தை குட்டி சமைச்சிருக்கேன். எஸ் கம் இன். குட் மார்னிங் சூசன். குட் மார்னிங் சார். என்ன இது சின்ன குழந்தை மாதிரி எழுந்திருச்சுன்னு உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். நான் ஒன்றும் உங்க வேலைக்கு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணலையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனிதிங் அர்ஜென்ட் சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நல்லா வேலை செய்யறவங்கள அப்பப்போ பார்த்தாலே ஒரு நம்பிக்கை வரும்ல, அதான். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியில் சின்சியரா வேலை செய்யறவங்க நீங்க தான். ஆனா உங்களுக்கு இந்த கம்பெனியில ஒரு நல்லது கூட பண்ண முடியலையே, என்ன டேவிட்? எஸ் சார், நம்ம இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். ஆனா நம்ம ஆள் தான் அதை பண்ண விடாம பெரிய தடையா இருக்கிறாரு. வேண்டாம் டேவிட், எதுக்கு நம்ம தேவையில்லாம மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு? இல்ல சார், உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியணும்ல சார்.
நாளைக்கு நம்ம தான் எதுவும் பண்ணலன்னு அவங்க நினைக்கூடாது இல்ல சார். சொல்ல மறந்துட்டேன் சூசன். பாம்பே கம்பெனியில நீங்க ரெடி பண்ண டேட்டா சென்டர் பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சேர்மன் ஃபீல் பண்றாரு. He wants to convey his regards. ஓ தேங்க்யூ சார், கைண்ட் யுவர் இன்ஃபர்மேஷன். அடிஷனல் லைன் ஆஃப் பிசினஸ் டெவலப் பண்ணி அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு. தேங்க்யூ so much and so kind of you சார். ஆனா அதுக்கு நீங்க தான் ஒத்துழைக்கணும். நான் என்ன பண்ணணும் சார்? நீங்க தனியா சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். புரியல சார். டேவிட், இவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல சூசன். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஆலமரத்துக்கு கீழே வேப்ப மரம் வளராதுன்னு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் விஸ்வநாதன் ஆலமரம் மாதிரி இருக்கார். அவருடைய நிழல்ல இருக்கிற வரைக்கும் நீங்க யாருமே வளர முடியாது. நான் விஸ்வநாதனை குறை சொல்லல, ஆனா அவர் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாருன்னு தான் சொல்றேன். அப்படின்னு இல்ல சார். உங்க மேல பொறாமப்பட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு நான் சொல்ல வரல. உங்க மேல அவரே அதிக உரிமை எடுத்துக்கிட்டு எங்க ஒருவேளை நீங்க அதிகமா வளர்ந்தா அவரை விட்டுட்டு போயிடுவாரோன்னு யோசிக்கிறாரு. இருக்கலாம் சார். ஆனா எனக்கு சில வேலைகள் சேர்மன் கொடுத்திருக்காரு, அதை நான் கரெக்டா பண்ணணும்ல. ஒண்ணு இல்ல சூசன், சேர்மன் கம்பெனி சீனியர் மேனேஜ்மெண்ட்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்பதான் கம்பெனி ஒரு டைவர்சிட்டியான கம்பெனியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தா இவர் தான் எதிர்க்கிறாரு. சேர்மன் என்னடான்னா ஏன் சென்னையில திறமையான பெண்களே இல்லையான்னு என்ன கேக்குறாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அதுதான் நானும் சொல்றேன். உன்னோட கேஸ் எல்லாம் சேர்மனுக்கு நல்லாவே தெரியும். அவர்தான் உன்னோட உழைப்புக்கு ஏதாவது பண்ணணும்னு துடிக்கிறாரு. இவ்வளவு தூரம் நீங்க பாராட்டுறதே போதும் சார். பாராட்ட வச்சுட்டு என்னமா பண்ண முடியும்? உனக்கு வேற ஏதாவது பெனிஃபிட்டே இருக்க வேண்டாமா? நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். விஸ்வநாதனுக்கு கீழே இருந்தாலும் நீ தனியா வேலை செய்யற மாதிரி ஒரு தனி டிபார்ட்மெண்ட் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். அவருக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரங்களை அடிஷனலா கொடுத்து அப்புறமா அதை தனியா எடுத்து வரலாம்னு யோசிக்கிறோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார், நான் அதை பண்றேன். இது யாருக்கும் எதிரானது கிடையாது. முக்கியமா விஸ்வநாதன் சாருக்கு எதிரானது கிடையாது. உங்க growthக்கான விஷயம் அவ்வளவுதான். புரியுது சார். இதுல எனக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் வேணும். கண்டிப்பா சார். எனக்கு நல்லது பண்ணணும்னு போராடுறீங்க, நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி? இதுதான் இத புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் சார் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருலாம் சொல்லக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சார். முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நீங்க உங்களுக்கு இன்னொரு டீம் டெவலப் பண்ணணும். சார்? ஆமா, நீங்க விஸ்வநாதனோட டீமில் இருந்தது போதும். நீங்க உங்களுக்கு இன்னொரு டீம் ரெடி பண்ணிக்கணும். எஸ் சார். உங்க மேல அன்பானவங்க, மரியாதை உள்ளவங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு அவங்க விஸ்வநாதனா சூசனான்னு ஒரு பிரச்சனை வந்தா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். புரியுதா? புரியுது சார். உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க இன்னும் பெருசா இந்திய அளவில் பெரிய பெரிய பதவிகளில் உட்கார்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களோட பிளஸிங் தான் சார். யாரோ ஒருத்தரை தூக்கிட்டு தான் இன்னொருத்தர் வந்தாகணும். இதுல பாவ புண்ணியம் பார்க்க எதுவுமே இல்ல. திறமையானவங்க ஜெயிப்பாங்க, இல்லாதவங்க தோத்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். எஸ் சார். இதுக்கான வேலைகளை இப்பவே ஆரம்பிங்க. சீக்கிரமே குட் நியூஸ் உங்களை தேடி வரும். தேங்க்யூ சார். அப்போ நாங்க வரட்டுமா? எஸ் சார். குட் லக். தேங்க்ஸ் சார். குட் லக். தேங்க்ஸ் சார். இவங்க நல்லது சொல்றாங்களா கெட்டது சொல்றாங்களான்னு தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு, ஹாய். நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன மொபைல்ல நோண்டிட்டு இருக்க? Facebookல பொண்ணுங்களோட அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா? லட்சுமி, அது இல்ல, அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன, நீ கண்டுபிடிச்சியா? நான் கண்டுபிடிக்கல, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சத நான் கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அதானே பார்த்தேன். சரி, என்ன கண்டுபிடிச்ச? அஸ்ட்ராலஜி மாதிரி சாங்காலஜி ஒன்னு ஜோதிட மாமணி நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு.
அஸ்ட்ராலஜி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சாங்காலஜி? சாங்காலஜினா ஒருத்தரோட பேர் அடிச்சாலே அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்களோட குணாதிசயங்கள் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி ஒரு சாங் ப்ளே ஆகும். அப்புறம் அந்த சாங் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெள்ள தெளிவா சொல்லிடும். அப்படியா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தரோட பேர் அடிச்சா அவர் எந்த மாதிரி ஆளுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா லட்சுமி. ஃபார் எக்ஸாம்பிள் நீ இப்போ ஒரு பேர் சொல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அந்த சாங்கே சொல்லும் பாரு. அப்படியா? சரி, இப்ப நான் ஒரு பேர் சொல்றேன். சொல்லு. ஓகே, விஸ்வநாதன் சார். ஓகே. வெட்டிக்கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. ஹேய், ஆமா விஷ்ணு, விஸ்வநாதன் சார் சொல்ற அட்வைஸ் மாதிரி இந்த பாட்டும் அட்வைசபிளா இருக்கு. சூப்பர். சரி, இப்ப வேற பேர் சொல்லு. HR டேவிட். ஏமாற்றாதே ஏமாற்றாதே. எப்படிடா இவ்ளோ கரெக்ட்டா பாடுது? ஆச்சரியமா இருக்கு. சரி, அடுத்து கார்த்திக் நேம் டைப் பண்ணு. ஓகே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா. ஹேய், என்னடா இது எல்லார பத்தி புட்டு புட்டு வைக்குது? சரி, ஹேய் சூசன் பேராடி. ஓகே. Slow bird, slow bird, slow bird, slow bird. தக்கத்திமித்தா என்ற தாளத்தில் வா. விஷ்ணு, சான்ஸே இல்ல விஷ்ணு. பிரில்லியன்ட் திங்கிங். ஹேய் சரி, இப்போ கௌதம் பேர். ஓகே. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி, எக்கச்சக்கமாக போச்சு கணக்கு பள்ளிக்கூடம் போகையில். ஹேய் சரி, இப்போ ராஜி பேராடி. வசீகரா என் நெஞ்சினிக்க வாவ். தூங்கினால் போதுமதே கணம் என் கண்ணுறங்கா. ஹேய் சான்ஸே இல்ல. பாத்தியா லட்சுமி, ராஜோட மனசுல உள்ளது அப்படியே பாட்டாவே வருது. எஸ் விஷ்ணு. ஹேய், இப்போ ஏஞ்சல் பேர், ஏஞ்சல் பேர். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ 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 போ. பாத்தியா லட்சுமி, ஏஞ்சல் கார்த்தியை விடாம தோத்துறா. அதனாலதான் இந்த பாட்டு வந்திருக்கு. ஆமா விஷ்ணு. சரி, இப்போ என் பேரை டைப் பண்ணு. ஓகே. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து லட்சுமி. ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும். விஷ்ணு போதும், இப்போ உன் பேரை டைப் பண்ணு. ஓகே. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டி வரி போட போறேடா, வரியே கட்டி. நோ விஷ்ணு, நோ 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 நோ, அப்படி பார்க்காத. நோ, ஆளை விடு. பை லட்சுமி. இவளா? இவ எதுக்கு வந்தா? டேய், அங்க பாருடா. இவ எதுக்கு இங்க வந்தா? வேற எதுக்கு? தாலி வரன் கேட்கவா இருக்கும். கட்னா கார்த்தியை தான் கட்டுவேங்கிற முடிவோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாளா? சரி வா, போய் என்னன்னு கேட்போம். இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை பார்த்துட்டு போலாம் தான். நீங்க எதுக்கு எங்களை பார்க்கணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் என்ன குழப்பம் பண்ண வந்தீங்க? இல்ல, நான் வேற ஒரு விஷயமா வந்தேன்.
என்ன விஷயம்? அன்னைக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன். சாரி. ஏங்க அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு நீ சாதாரணமா சாரி கேட்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க? சாரிங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான். ஓ, பண்ண தெரியாம அன்னைக்கு அவ்வளவு பண்ணீங்களா? என்னங்க நல்லா ஸ்கூல் பொண்ணுமே பதில் சொல்றீங்க. விஷ்ணு விட்றா. இப்போ சாரி கேட்கத்தான் எவ்வளோ தூரம் வந்தீங்களா? இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதான். அதானே பார்த்தேன். விஷயம் எல்லாமே அந்த கல்லூரி மங்கி இவ்வளவு தூரம் வந்திருப்பா. என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை தாலியே இல்லாம உங்க மனைவியே வாழ போறேன்னு சொல்லவா இருக்குமோ? முகூர்த்த புடவை இது எதுக்கு இங்க கொண்டு வந்தா? ஐயோ, தாலி செயின். ஓ, அடுத்த கல்யாணத்துக்கு கார்த்தி ஆயத்தமாக்க வந்திருக்காளோ? இந்தாங்க, உங்க அப்பா அம்மா எனக்காக எடுத்து கொடுத்த முகூர்த்த புடவை, தாலி செயின். இது எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்து காட்டுறா? ஒருவேளை சென்டிமெண்டா கார்த்தியை செட்டப் பண்றாளோ? இதெல்லாம் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்க? என்ன உன்னை கரெக்ட் பண்ணதாண்டா. இது கூட உனக்கு தெரியலையா? டியூப்லைட். இதெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியது, என்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால்தான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். என்ன பாக்குறீங்க? இது நியாயமா உங்க வைஃப் ராஜிக்கு தான் சொந்தம். இதை நீங்களே உங்க கையால அவங்க கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்ஸ். நான் கூட என்னமோ நினச்சி உங்ககிட்ட கொஞ்சம் ஆஷாபிக்க பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. முதல்ல அதை ராஜா கிட்ட கொடுங்க. தேங்க்ஸ். உண்மையிலேயே நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க அன்னைக்கு என் பெரியப்பா கிட்ட என் விஷயத்தை பத்தி சொன்னதுனால தான் எங்க வீட்ல எல்லாரும் அருண் வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். அதுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்து கலந்துக்கணும். கூடி சீக்கிரமே பத்திரிக்கையோட வரேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? வரேன். என்ன ராஜி அப்படி பார்க்குற? இதை நான் எடுத்துக்கிட்டது ஒன்றும் தப்பு இல்லையே. இதை நீ எடுத்துக்கலாம் தான் தப்பு. எங்க அப்பா அம்மா என்னை கட்டிக்க போறவங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கினது இன்னைக்கு கரெக்டா உன் கைக்கே வந்துருச்சு. தேங்க்ஸ் கார்த்தி. தாலி பிரிச்சு கட்டும்போது இந்த செயினை தாலியும் கழுத்துல மாத்தி போட்டுக்கோ. டேய், கொஞ்சம் என்னையும் பாருடா. நந்தி மாதிரி கூடவே நிக்காதடா, கொஞ்சம் கிளம்பு. நானு நீ என் நண்பன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ, யார் நீங்களா? உங்களை எல்லாம் யார் உள்ள விட்டா? போங்க வெளில. சார், நாங்க தான் சார். யோ, என்ன அது? தலையெல்லாம் இப்படி கலீஜ் பண்ணி வச்சிருக்கீங்க. சார், இது கலீஜ் இல்ல சார். இதான் இப்போதைய காலேஜ் ஸ்டைல். அட போடா. காக்கா தலையில கக்கா போய் சரியா கழுவாம வந்த மாதிரி இருக்கீங்க. இத போய் ஸ்டைல்ன்றீங்க. சார், சூளைமேடு சிங்கப்பூர் சலூன்ல நமக்காகவே வடிவமைத்த ஸ்டைல் சார் இது. ஏயா அன்பு, அவனுங்களுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? சார், இந்த வயசுல தலையில யார் இருக்கிறதே ஒரு ஸ்டைல் தான். இதுல எங்க சார் நான் ஸ்டைல் பண்றது? வேணாம் வேணான்னு சொன்னா கூட இவனுங்க 2 பேர் தான் சேர்ந்து என் தலையை இப்படி அலங்கோல படுத்திட்டானுங்க சார். அது வரைக்கும் தலையை கொடுத்துட்டு இருந்தியா? சார், கண்ணாடி இல்லாத சேர்ல உட்கார வச்சு தலைய மசாஜ் பண்றேன்னு தான் சொன்னானுங்க. அப்புறமா கண்ணை திறந்து கண்ணாடிய பார்த்தா தலை எப்படி இருக்குது சார். சரி சரி, அழுவாத. அப்புறம் அவசரமா பார்க்கணும்னு போன் பண்ணீங்களே, எதுக்கு சார்? என் பொண்ணு குத்த வச்சுட்டா குச்சி கட்டுறதுக்கு தாய் மாமன்
3 பேர் வரணும்னு தான் செய்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஏயா 20 எபிசோடுக்கு முன்னாடி உங்க நிலைமையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? ஹார்ட்வேரை இழுத்து மூடிட்டான், கஞ்சிக்கு என்ன வழின்னு கதர்னதெல்லாம் மறந்து போச்சா? இன்னைக்கு என்னமோ சல்மான் கான், ஷாருக் கான் ரேஞ்சில தலையில பில்டிங் கட்டிட்டு வந்து நிக்கிறீங்க. கோச்சிக்காதீங்க சார். யோ, நாயமா உங்களை எல்லாம் கண்டம் தொண்டமா வெட்டி காக்காய்க்கு போட்டுக்கணும். கோவப்படுறது இல்லன்றதுதான் இருக்கிறதுலே குறைவான ரியாக்ஷன். மூஞ்சிகளை பாரு, சர்க்கஸ் கோமாளி மாதிரி. சும்மாவே ஒரு பையன் உங்களுக்கு ஆர்டர் தர மாட்டான். இந்த லட்சணத்துல தலைய வேற இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப ஆபீஸ்க்குள்ளே விட மாட்டாங்கல சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். இதான் சார் இன்னைக்கு யூத் ஸ்டைலு. வேணாம்யா, வாயில ஏதாவது அசிங்கமா வருது, ஏதாவது சொல்லிட போறேன். ஏயா, நீ ஒரு பெரிய மனுஷன் தானே, நீயாச்சும் அவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது? அவங்களோட சேர்ந்து நீ இப்படி கூத்தடிக்கிறிய? சார், உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நான் புத்தி சொன்னா இவனுங்க யாராவது கேக்குற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? யோ, பேசி பேசியே வீணா போனவங்க தானே நீங்க. அப்ப பேசல சார். சார், நடுவுல கொஞ்ச நாள் சேல்ஸ்னா காமெடின்னு தானே வச்சிருந்தாங்க. ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆகிட்டாங்க? ஏயா, ஒரு பொண்ணு உங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்குல, அதுகிட்ட பேசும்போது கையை கட்டி கண் கலங்கி பேசுனால மறந்து போச்சா? உங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கிறது பொருளை விக்கிறதுக்கு. அதாவது தெரியுமா? டே புலி, சேல்ஸுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு தெரியுமா? யோ கட்ட, நீ சொல்லு. என்ன பெரிய புத்திசாலித்தனமா பதில் சொல்றதா நினைப்பா? இங்கிலீஷ்ல சொல்றேன், வென்று. இல்லையா, மாத்திட்டாங்களா? அவனாவது ஸ்பெல்லிங்க்கு ஓரளவுக்கு பக்கத்துல எஸ்னாதான் ஆரம்பிச்சான். ஆனா நீ சம்பந்தமே இல்லாம இசட்னு ஆரம்பிக்கிற. யோ அன்பு, நீ எங்கேயா பாக்குற? அடுத்து உன்னை கேட்டுருவாங்கன்னு யோசிச்சு அலாட் ஆகுறியா? இல்ல சார். என்னையா இல்ல சார் நொல்ல சார்ன்ட்டு? ஸ்பெல்லிங் என்னன்னு சொல்லியா? ஏயா, அப்படி என்ன நான் கஷ்டமான கேள்வி கேட்டுட்டேன்? ஒரு சேல்ஸ் டீம்ல வேலை செய்யற நீங்க இந்த லட்சணத்துல நீ மேனேஜர், இவனுங்க அசிஸ்டன்ட் மேனேஜர். சேல்ஸ்ன்ற வார்த்தைக்கு தானேயா ஸ்பெல்லிங் கேட்டேன். கடைக்கு கடை சேல்ஸ் சேல்ஸ்னு போர்டு போட்டு தொங்க விட்டுருக்காங்கல்ல, அந்த ஒரு 4 எழுத்து அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியல. இவன் SHன்றான், இவன் இசட்ன்றான். இவங்களாவது பரவாயில்ல, நீ உசு உசுன்னு பாம்பு மாதிரி சவுண்ட் கொடுக்குற. சொல்லியா, உன் பொண்ணான வாயால சேல்ஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. நல்ல காலத்திலேயே நம்மளுக்கு ஸ்பெல்லிங் வராது. இந்த லட்சணத்துல ரிட்டையர் ஆக போற வயசுல சேல்ஸ் கேட்டு ப்ரெஷர் கொடுத்தா கூட பரவாயில்ல, இப்படி ஸ்பெல்லிங்கை கேட்டு இன்சியே கொடுக்குறானே. யோ, தெரியுமா தெரியாதா? யோ, வாயை திறந்து ஏதாவது பதில் சொல்லியா? சும்மா அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? சார், அத நான் நாளைக்கு சொல்றேன் சார். யோ, என்னமோ 4 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு வான்னு கேட்ட மாதிரி பதில் சொல்ற. அந்த 4 வார்த்தை என்னன்னு சொல்லுன்னு சொல்றேன். எல்லாம் அந்த 26 எழுத்துக்குள்ள வர 4 எழுத்தா சார். அந்த நொன்னையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த 26 எழுத்துல எந்த 4 எழுத்துன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? SALE. இத சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? அதத்தான் நீங்களே உங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? அந்த கருமம் தான் சொல்லி தொலைக்கிறது. யோ, நானே சொல்லிட்டேன், உங்களுக்கு திரும்பவும் தெரியாதுன்னு சொல்லி காமெடி பண்ணாதீங்க. பட்டுன்னு அந்த 4 எழுத்த சொல்லி தொலைங்க, நம்ம ரிவ்யூ ஆரம்பிப்போம். ஏயா, நீ சொல்லு. QAF. அடிங். டேய் கட்ட, நீ சொல்லு.
சொல்லு. ஏயா சேல்ஸ்ன்ற ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியல. உங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த கம்பெனி வேற ஒப்படைச்சிருக்கு. முதல்ல ஒழுங்கா வேலை செய்ய துப்பு இல்ல. இந்த லட்சணத்துல தலையும் மூஞ்சியும் 10 பைசா ஆர்டர் பிடிக்க வக்கில்ல. இதுல வர ஆர்டர் எல்லாம் அந்த ஜீனத்தம்மனுக்கும் ஓமன குட்டிக்கும் டைவர்ட் வேற போடுறீங்களா? இந்த பார், ஒழுங்கா ஆளுக்கு 1000 தடவை சேல்ஸ் சேல்ஸ்னு எழுதி இன்போசிஷன் வைங்க. யார்கிட்ட ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டு எழுதி தொலைங்க. 1000 வாட்டி தப்பா எழுதுனீங்க, அந்த ஒவ்வொரு வாட்டியும் தப்பா எழுதுனதுக்கும் 1000 தடவை எழுத விட்டுருவேன். ஜாக்கிரதை. மாமா சாரு நம்ம ஹேர் ஸ்டைல பார்த்து பொறாமப்படுறாரு. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி வெக்கம் கெட்டவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக் இருந்தா கொஞ்சம் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே. குட் மார்னிங் சூசன். குட் மார்னிங் கார்த்திக், உட்கார. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கு. எல்லாம் எப்படி போகுது? நீங்க எதை கேட்குறீங்க எனக்கு தெரியலையே. இல்ல, லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டேன். லைஃப் ஓகே தான். என்ன ரொம்ப யோசிச்சு பதில் சொல்ற? இல்ல, திடீர்னு கூப்பிட்டு லைஃப்ல எப்படி போகுதுன்னு கேட்டீங்களா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சும்மா தான் கேட்டேன். சந்தோஷமா இருக்கல்ல? நான் சந்தோஷமா இருக்கேனான்னு நீ கேட்கவே இல்ல. என்ன சூசன், எதனா பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல, அதே சமயத்துல சந்தோஷமும் இல்ல. என்னாச்சு? சும்மா பேருக்கு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னாலும் சில விஷயங்களை அவ்வளவு ஈஸியா என்னால மனசுல இருந்து தூக்கி போட முடியல. நான் எது சொல்றேன்னு உனக்கு புரியுதா? புரியல. கரெக்ட் தான், நீ ஈஸியா தாண்டி போயிட்ட. ஆனா பாதிக்கப்பட்ட என்னாலதான் ஈஸியா எடுத்துக்க முடியல. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்போ என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கார்த்திக். சாரி சூசன், நான் எப்பவுமே உங்களுக்கு பண்ண தப்பா நினைச்சு வருத்தப்படுறதுண்டு. ஐம் ரியலி சாரி. நீங்களும் இதை மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். இன்னும் இது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐம் ரியலி சாரி. சூசன், உங்க அழகுக்கும் தகுதிக்கும் அறிவுக்கும் ஒரு நல்ல ஆள் கண்டிப்பா கிடைப்பான். யூ டிசர்வ் மோர். எனக்கு இப்ப பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் ஆபீஸ்ல தான் இருக்கு. இங்க ஏதாச்சும் சாதிச்சு காட்டணும். நல்ல விஷயம்தான். இனிமே தான் நீங்க சாதிச்சு காட்டணும்னு இல்லை, இப்பவே நீங்க அஸ்தி தானே இருக்கீங்க. இல்ல கார்த்திக், இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கண்டிப்பா உங்க டேலண்ட்க்கு நீங்க பெரிய ஆளா வருவீங்க. அதை நாங்க பார்க்க தான் போறோம். அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். அதுக்கு எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும் கார்த்திக். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னாலும் உங்களுக்காக கண்டிப்பா நான் செய்வேன். கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை செய்ய வேண்டியது என் கடமை. நிஜமா தான் சொல்றியா கார்த்திக்? நீங்க குதின்னு சொன்னா கூட நான் கண்ணை மூடிட்டு குதிப்பேன். அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ற? கண்டிப்பா சூசன். யார் என்னை எதிர்த்து நின்னாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா? பண்ணுவேன். உன்னை நான் நம்பலாமா? கண்டிப்பா. என்னோட growth-ஐ இங்க சில பேர் தடுக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து நான் போராட வேண்டியது இருக்கு. அதுக்கு எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும் கார்த்திக். இதெல்லாம் நீங்க என்ன கேட்கணும்னு அவசியமே இல்லை. யார் உங்களை எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லுங்க, அடிச்சு காலி பண்ணிடுறேன். நிஜமா? அதுல என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? யாருன்னு சொல்லுங்க. விஸ்வநாதன் சார். சூசன், என்ன ஷாக் ஆகுற? இல்ல சார். ஆமா, அந்த சார் தான் என்ன முன்னேற விடாம காலை பிடிச்சு இழுக்கிறது. என்ன அப்படியே வாயடிச்சு போயிருக்கிற? இல்ல சூசன், நீங்க எது சார் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது.
இந்த நம்பிக்கையை தான் நமக்கு எதிராக அவர் பயன்படுத்திக்கிறாரு. இல்லை சூசன், சாரை பற்றி யாரும் உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்லவர். யாரும் சொல்லல, நான் தான் சொல்றேன். நீ நம்பவியா மாட்டியா? என்ன ஆச்சு? எனக்கு கொடுத்த ப்ரமோஷனை அவர் அப்ரூவ் பண்ணல. எனக்கு கொடுத்த இன்சென்டிவை நான் ஏன் வாங்கிக்கிட்டேன்னு என்ன சத்தம் போட்டாரு. சூசன், இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சார் அப்படி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். உங்களை சாருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஒர்க் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அதை ஃபஸ்ட்டு நம்புங்க. நான் நம்புறது நம்பாததெல்லாம் இருக்கட்டும். இந்த கம்பெனில நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னா சில விஷயங்களை நான் பண்ணிதான் ஆகணும். சில முடிவுகளை நான் எடுத்தாகணும். அதுல 1-2 சாருக்கு எதிரான முடிவா கூட இருக்கலாம். வேணாம் சூசன், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அவர் எப்படின்னு இந்த மொத்த கம்பெனிக்கே தெரியும். அதுவும் இன்னைக்கு கம்பெனி ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் இருக்கு. மொத்த ஆளாக போராடிட்டு இருக்காரு. அவருக்கு நாம சப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் இது. அவரை எதிர்த்து நிற்கிற டைம் இல்லை. ப்ளீஸ் சூசன், தயவு செஞ்சு இதை பண்ணவே பண்ணாதீங்க. இங்க பாரு கார்த்திக், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத. நான் என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா மாட்டியா, அத மட்டும் முடிவா சொல்லு. இல்லை, நீங்கள் ஏதோ கோவத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பொறுமையாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே நீங்கள் பண்ணுற தப்புன்னு தெரியும். இங்க பாரு கார்த்திக், எனக்கு உன்னோட அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. நான் நல்லவளா கெட்டவளான்னு யோசிக்க இது டைம் இல்ல. என்னோடது சிம்பிள் கேள்வி. எனக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்றியே, விஸ்வநாதனுக்கு எதிரா நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா நீ சப்போர்ட் பண்ணுவியா மாட்டியா? பதில் சொல்லு கார்த்திக். சார் எதிர்த்து நிற்கிறத தவிர வேற எது வேணா சொல்லுங்க. ஆமா, சாரை எதிர்த்து நிக்க மாட்டேன், ராஜியை எதிர்த்து எதுவும் செய்ய மாட்டேன். அப்புறம் விஷ்ணு லட்சுமி? இல்ல சூசன். ஏய் போடா, சும்மா பேசிக்கிட்டு. அதான் உன் பதில சொல்லிட்டியே, கிளம்பி போ.